ஜாழ்ப்பாணம் தையெட்டி விகாரை அமைந்துள்ள காணியை இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு மீண்டும் அளவீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக காணி உரிமையாளர்களுக்கு விசேட கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தையெட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி தமது பூர்வீக காணிகள் என்றும் அவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் 17 காணி உரிமையாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் உரிய ஆவணங்களை வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்து புதிய வரைபடங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 17ஆம் திகதி காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நில அளவை திணைக்களங்கள் அதிகாரி மற்றும் உரிமையாளர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். எனினும் அங்கு தங்கியிருக்கும் பிக்கு ஒருவரால் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்றைய தினம் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த இழுபறி நிலைக்கு மத்தியில் இன்று 28 மீண்டும் அளவீட்டு பணிகளை தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது காணி உரிமையாளர்கள் தங்களின் மூல உறுதி பத்திரங்களுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தத்தமது காணிகளை அடையாளம் காட்டுமாறு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். நில அளவையாளர், யாழ் மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா ஆகியோர் அளவிடப்படும் காணி பகுதிக்கு வந்திருந்த போதிலும் காணி உரிமையாளர்களை அடையாள அட்டை பரிசோதனை மற்றும் இதர சோதனைகளுக்கு உறுதிப்படுத்துவதால் தாமதமாகவும் அப்பகுதியில் மக்கள் விசனமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.